எல்லாருக்கும் அது நடக்கல, உங்களுக்கு அது நடக்கும். ஏன்னா நீங்க பிசினஸ் கிளாஸ். ஆமென் சொல்லுவோம். நீங்க ஹை கிளாஸ், நீங்க விஐபி கிளாஸ். ஆகவே நீங்க எப்பவுமே நீதிமான் என்கிற மனநிலையில் இருக்க வேண்டும், நீதிமன்ற உணர்வில் இருக்க வேண்டும். 100 பேர் உங்களை பாவியாக பேசலாம், பாவியாக பார்த்தாலும் உங்களுக்குள்ள அந்த அந்த நீதிமான்ற கோட்டடு பர்சனா நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். இந்த லேமினேட்டட் அப்படின்னு அந்த யூ மஸ்ட் பி a laminated person. ஆமென். ஒரு பேப்பரை லேமினேட் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே நீங்கள் காப்பியை ஊற்றினாலும் சரி, காஃபியை ஊற்றினாலும் சரி, டீயை ஊற்றினாலும் சரி, அது அப்படியே தொடச்சிட்டு போயிட்டு இருக்கும். நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினாலே லேமினேட்டட் பர்சன். நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் நீதிமான், எனக்குள் இருக்கிற நீதியை ஒரு நாள் மாற்றவே முடியாது என்கிற மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்கள் அபிஷேகத்தை அது குறைக்காது, தேவனோடு இருக்கிற உறவை அது குறைக்காது, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்காது. உங்கள் போட்ட திட்டங்களில் ஒன்று கூட இம்மி அளவு கூட பிசகாமல் கர்த்தர் உங்கள் மனதின் விருப்பத்தை வாய்க்க பண்ணுவார். ஏனென்றால் நீதிமான் செய்கிற ஜெபம் அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. இட்ஸ் மோர் பவர்ஃபுல். அதான் பிசினஸ் கிளாஸ். எல்லாரும் ஜெபம் பண்ணா அது அது ஜெபமா இருக்கான். நீதிமான் பண்ற ஜெபம் எப்படி இருக்கான், மிகுந்த, இட்ஸ் எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல் அப்படிதான் சொல்லுது பைபிள். ஏன் சார் அவன் பிசினஸ் கிளாஸ்? யா, அவன் பிசினஸ் கிளாஸ். நீங்க என்ன டைட்டில்? நீதிமான் பிசினஸ் கிளாஸ். ஹல்லேலூயா. அவன் பாதை ராஜபாதை. அப்ப ஒன்ன புரிஞ்சுக்கணும், நீங்க இந்த துன்மார்க்கருக்கும் இந்த உலகத்தாருக்கும் நடக்கிற சம்பவங்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. அவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது சார். ஏன் நாம் எக்கனாமிக் கிளாஸ் சார், சார் நம்ம பிசினஸ் கிளாஸ் சார், பிசினஸ் கிளாஸ். 100 பேர் இருக்கட்டும் சார் வரிசையில், நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? பிசினஸ் கிளாஸ் கவுண்டரில் 4 பேர் தான் சார் இருக்கிறாங்க, 2 பேர் தான் சார், நீட்டா போயிட்டு இருக்கணும் சார். இன்னைக்கு அதை பார்த்து பதற வேண்டிய அவசியம் இல்லை சார். உங்களுக்குன்னு வேற பாதையை தேவன் வச்சிருக்காரு சார். இதை உங்க மைண்ட்ல நல்லா வாங்கிக்காங்க சார். ஓ ராபாலா சந்துனா தியாங்கா. உங்கள் இருதயத்தின் முடிச்சுகள் அவிழும் போது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகிறது. உங்களுக்கு அது நடக்கும். எல்லாருக்கும் அது நடக்கல, உங்களுக்கு அது நடக்கும். ஏன்னா நீங்க பிசினஸ் கிளாஸ். ஆமென் சொல்லுவோம். நீங்க ஹை கிளாஸ், நீங்க விஐபி கிளாஸ். ஆமென் சொல்லுவோம். ஆமென்.